சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்று 694 கோடி ரூபாய் மதிப்பிலான பல முடிவுற்ற பணிகளை திறந்து வைத்து புதிய பணிகளுக்கு அடிக்கல் நாட்டுகிறார். தொடர்ந்து மாவட்ட அரசு மருத்துவமனை வளாகத்தில் நடக்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்குகிறார். நெல்லையில் சுமார் 67 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்டுள்ள பொருணை அருங்காட்சியகத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைத்தார். ஆதிச்சநல்லூர், சிவகலை, கொற்கை அகழாய்வுகளில் கிடைத்த பழங்கால பொருட்கள் நெல்லை ரெட்டியார்பட்டியில் அமைக்கப்பட்டுள்ள பொருணை அருங்காட்சியகத்தில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. நெல்லை கிறிஸ்துமஸ் விழாவில் சிறுபான்மையினருக்கான 4 முக்கிய அறிவிப்புகளை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வெளியிட்டார். ராமநாதபுரத்தில் உள்ள புனித யாக்கோபு தேவாலயம் 1,42,00,000 ரூபாய் செலவில் புனரமைக்கப்படும் என்றும் முதலமைச்சர் அறிவிப்பு வெளியிட்டார். மதச்சார்பின்மை என்ற சொல் பாஜகவிற்கு வேப்பங்காய் போல கசப்பதால் அரசியலமைப்பு சட்டத்தில் இருந்து நீக்க துடிப்பதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குற்றம் சாட்டினார். பாஜகவின் நாசகார திட்டங்களை எதிர்த்து முறியடிக்கும் வலிமை திமுகவிற்கு உள்ளதாக அவர் பெருமிதம் தெரிவித்திருக்கிறார். சிறுபான்மையினரை அச்சுறுத்தும் வகையில் மத்திய பாஜக அரசு கொண்டு வந்த குடியுரிமை திருத்த சட்டத்திற்கு அதிமுக ஆதரவு தெரிவித்ததாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குற்றம் சாட்டினார். சிறுபான்மையினர் நலனுக்கு எதிரான எந்த ஒரு சட்டத்தையும் திமுக கடுமையாக எதிர்த்து வருவதாக முதல்வர் கூறினார். வாக்குரிமை பறிக்கப்பட்டால் திமுகவினர் வீடு தேடி வந்து உதவி செய்வார்கள் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உறுதிபட தெரிவித்திருக்கிறார். வாக்களிக்க விடாமல் தடுக்க பல்வேறு முயற்சிகளை மத்திய பாஜக அரசு மேற்கொள்வதாகவும் அதனை முறியடித்து வெற்றி பெறுவோம் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்திருக்கிறார். வரைவு வாக்காளர் பட்டியல் சரிபார்ப்பு பணிகள் குறித்து திமுக மாவட்ட செயலாளர்களுடன் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்று ஆலோசனை நடத்துகிறார். இன்று மாலை 6 மணி அளவில் காணொலி காட்சிகள் வாயிலாக நடக்கும் கூட்டத்தில் எம்எல்ஏக்கள், எம்பிக்கள் மற்றும் தொகுதி பார்வையாளர்கள் பங்கேற்க திமுக தலைமை உத்தரவிட்டுள்ளது. வரைவு வாக்காளர் பட்டியலில் பெயர் விடுபட்டவர்கள் தங்களை மீண்டும் இணைத்துக் கொள்ள சென்னையில் அனைத்து வாக்குச்சாவடிகளிலும் இன்று சிறப்பு முகாம் நடைபெறுகிறது. சென்னையில் மட்டும் சுமார் 14 லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்ட நிலையில் புதிதாக பெயர் சேர்த்தல், நீக்குதல் மற்றும் திருத்தம் மேற்கொள்ளுதல் தொடர்பாக சிறப்பு முகாம் நடத்தப்படுகிறது. ராமநாதபுரத்தைச் சேர்ந்த அதிமுக நிர்வாகிகள் 4 வரை கட்சியில் இருந்து அடியோடு நீக்குவதாக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்திருக்கிறார். கட்சியின் கட்டுப்பாட்டை மீறி களங்கமும் அவப்பேரும் உண்டாக்கும் விதத்தில் செயல்பட்டதாக மண்டபம் பேரூராட்சி கழக செயலாளர் உட்பட 4 மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. கூட்டணி பேச்சுவார்த்தை குழு அமைப்பது தொடர்பாக கட்சி நிர்வாகிகளோடு தவேக தலைவர் விஜய் ஆலோசனை மேற்கொண்டார். சென்னை பட்டினப்பாக்கத்தில் உள்ள இல்லத்தில் நடைபெற்ற கூட்டத்தில் செங்கோட்டையன் உள்ளிட்ட நிர்வாகிகள் பங்கேற்ற நிலையில் தேர்தல் வாக்குறுதி தயாரிக்கும் குழு அமைப்பது தொடர்பாகவும் ஆலோசனை நடத்தியதாக சொல்லப்படுகிறது. எஸ்ஐஆர் என்ற சாரை கேட்டால் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு பயம் வருவதாக பாஜக மாநில தலைவர் நயினா நாகேந்திரன் விமர்சனம் செய்திருக்கிறார். சேலம் மாவட்டம் ஆத்தூர் பகுதியில் நடைபெற்ற பரப்புரையில் பேசிய அவர் தமிழகத்தில் சார் என்ற எஸ்ஐஆரில் 97 லட்சம் இறந்த திமுக வாக்காளர்கள் நீக்கப்பட்டதில் முதலிடத்தில் இருப்பதாக கூறினார். தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றாத திமுக அரசு வரும் சட்டமன்ற தேர்தலில் தோல்வியை சந்திக்கும் என மத்திய இணையமைச்சர் எல். முருகன் தெரிவித்திருக்கிறார். சென்னை விமான நிலையத்தில் பேட்டியளித்த அவர் 80% தேர்தல் வாக்குறுதிகளை திமுக நிறைவேற்றாததால் தற்போது தூய்மை பணியாளர்கள், ஆசிரியர்கள், செவிலியர்கள் போராட்டம் நடத்தி வருவதாகவும் குறிப்பிட்டார். 200 இடங்களில் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காகத்தான் கருப்பு சிவப்பு உடையில் வந்துள்ளதாக செய்தியாளர் கேள்விக்கு நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் நகைச்சுவையாக பதிலளித்தார். திருச்சியில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் விஜய்க்கு திமுக மட்டும்தான் எதிரி, ஆனால் தனக்கு திமுக, அதிமுக, பாஜக, காங்கிரஸ் என 4 எதிரிகள் என்றார். நிரந்தரம் கோரி செவிலியர்கள் நடத்தி வரும் காத்திருப்பு போராட்டம் 4வது நாளாக நீடித்து வருகிறது. சென்னை அடுத்த கூடுவாஞ்சேரியில் உள்ள ஆரம்ப சுகாதார நிலையத்தில் அமர்ந்து காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் செவிலியர்களை கலைந்து செல்லும்படி போலீசார் அறிவுறுத்தினர். இருப்பினும் அவர்கள் கலைந்து செல்லாமல் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். மருத்துவ
மருத்துவமனைகளில் பணியாற்றும் ஒப்பந்த செவிலியர்களை உடனடியாக பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என தமிழக அரசுக்கு பாமக நிறுவனர் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், நிரந்தர செவிலியர்களுக்கு இணையாக பணி செய்பவர்களுக்கு குறைவான ஊதியம் வழங்குவது அநீதி என குற்றம் சாட்டியுள்ளார். சென்னையில் நடைபாதை வியாபார நடவடிக்கைகளை ஒழுங்குபடுத்தும் விதமாக அங்கீகரிக்கப்பட்ட வியாபாரிகளுக்கு 2026 முதல் திருத்தப்பட்ட புதிய கட்டண விவரங்களை மாநகராட்சி நிர்வாகம் அறிவித்திருக்கிறது. அதன்படி நடைபாதையில் வியாபாரம் செய்யும் வியாபாரிகள் ஆண்டிற்கு 3000 ரூபாய் செலுத்த வேண்டும் என தெரிவித்துள்ளது. மனிதனை விண்வெளிக்கு அனுப்பும் ககன்யான் திட்டத்தின் ஒரு பகுதியாக விண்கலன் பாதுகாப்பாக தரையிறங்குவதை உறுதி செய்யும் வகையில் பாராசூட் சோதனை வெற்றிகரமாக செய்து முடிக்கப்பட்டதாக இஸ்ரோ அறிவித்துள்ளது. பாராசூட்களின் உறுதித்தன்மைக்காக நடத்தப்பட்ட 2 சோதனைகளும் வெற்றிகரமாக நிறைவு பெற்றிருப்பதாகவும் இஸ்ரோ தெரிவித்துள்ளது. அசாம் மாநிலம் கவுஹாத்தியில் பிரதமர் மோடி ரோட் ஷோ நடத்தினார். சர்வதேச விமான நிலையத்தில் கட்டப்பட்டுள்ள புதிய முனையத்தை திறந்து வைக்க கவுஹாத்தி சென்ற அவர் சுமார் 4 கிலோமீட்டர் தூரத்திற்கு காரில் ரோட் ஷோ நடத்தினார். அப்போது சாலையின் இருமருங்கிலும் திரண்டிருந்த பாஜக தொண்டர்கள் பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகளை நடத்தி உற்சாகமாக வரவேற்றனர். மேற்கு வங்கத்தில் நடைபெற்று வரும் காட்டு ராஜ்யத்தை முற்றிலும் ஒழிக்க பாஜகவிற்கு ஒரு வாய்ப்பு வழங்குங்கள் என்று பிரதமர் மோடி வேண்டுகோள் விடுத்திருக்கிறார். நாடியா மாவட்டத்தில் நடந்த நிகழ்ச்சியில் காணொலி காட்சி வாயிலாக உரையாற்றிய பிரதமர், பீகார் தேர்தல் முடிவுகள் மேற்கு வங்கத்தில் பாஜக வெற்றிக்கான கதவுகளை திறந்து விட்டிருப்பதாக கூறினார். மேற்கு வங்கத்தை ஆக்கிரமிக்க துடிக்கும் ஊடுருவல்காரர்களை பாதுகாக்கவே எஸ்ஐஆர் நடவடிக்கையை எதிர்ப்பதாக அம்மாநில முதலமைச்சர் மம்தா பானர்ஜி மீது பிரதமர் மோடி குற்றம் சாட்டியுள்ளார். மேற்கு வங்க மாநிலம் நடியா மாவட்டத்தில் நடைபெற்ற பாஜக பொதுக்கூட்டத்தில் பிரதமர் மோடி காணொலி வாயிலாக உரையாற்றினார். மக்களவையில் விபி ஜி மசோதா நிறைவேற்றப்பட்டதற்கு காங்கிரஸ் மூத்த தலைவர் சோனியா காந்தி கண்டனம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள வீடியோவில், ஏழைகளின் நலன்களை பலவீனப்படுத்த பிரதமர் மோடி அரசு முயல்வதாக குற்றம் சாட்டியுள்ளார். டெல்லியில் கடும் குளிர், பனி, காற்று மாசு என நாளுக்கு நாள் வானிலை மோசமாகி வரும் நிலையில் நேற்று 120க்கும் மேற்பட்ட விமானங்கள் ரத்து செய்யப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதேபோல ஓடுதளம் சரியாக தெரியாததால் விமானங்களின் புறப்பாடு மற்றும் தரையிறங்கும் நேரம் தாமதமானதாக சொல்லப்படுகிறது. இதனால் பயணிகள் கடும் சிரமத்திற்கு ஆளாகினர். ஜம்மு காஷ்மீரில் பனிப்பொழிவு வழக்கத்தை காட்டிலும் அதிகரித்து காணப்படுவதால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக பல இடங்களில் மழை போல பொழியும் பனி காரணமாக சாலைகள், வீடுகள் என பெரும்பாலான பகுதிகள் வெள்ளை போர்வை போர்த்தியதைப் போல காட்சியளிக்கிறது. இதனால் சில நெடுஞ்சாலைகளில் போக்குவரத்துக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. 2026 புத்தாண்டு கொண்டாட்டத்தை முன்னிட்டு ஜம்மு காஷ்மீரில் பாதுகாப்பு படையினர் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டுள்ளனர். பாதுகாப்பு காரணங்களுக்காகவும் எல்லைப் பகுதிகளில் ஊடுருவலை தடுக்கும் வகையிலும் சாலைகளில் சந்தேகத்திற்கிடமான வாகனங்களை நிறுத்தி உள்ளூர் போலீஸ் துணையோடு பாதுகாப்பு படையினர் சோதனை மேற்கொண்டனர். கிறிஸ்துமஸ் திருநாளில் அவரது போதனைகளை நம் வாழ்வில் கடைபிடிக்க உறுதியேற்போம் என ஆளுநர் ஆர்.என். ரவி அறிவுறுத்தியிருக்கிறார். சென்னை கிண்டி மக்கள் மாளிகையில் உள்ள பாரதியார் மண்டபத்தில் நடைபெற்ற கிறிஸ்துமஸ் விழாவில் பங்கேற்று பேசிய அவர், இயேசு கிறிஸ்துவின் வாழ்வு என்பது அன்பு, அமைதி, மன்னிப்பு மற்றும் கருணை ஆகியவற்றை கற்றுத்தரும் ஒரு பாடம் என்றார். ஆப்பிரிக்க ஒன்றியத்தை G20 அமைப்புக்குள் கொண்டு வந்ததும், போர்களுக்கு பதிலாக அமைதியை நிலைநாட்டியதும் வசுதைவ குடும்பகம் என்ற தத்துவத்தின் வெளிப்பாடு என்று ஆளுநர் ஆர்.என். ரவி விளக்கமளித்தார். நதியில் தண்ணீர் மாறினாலும் நதி மாறாமல் இருப்பது போல பாரத தேசத்தின் நாகரீகமும் மாறாத தன்மையையும் அதே சமயம் காலத்திற்கு ஏற்ப மாறும் வேகத்தையும் கொண்டது என கூறினார். எம்ஜிஆர் மருத்துவமனையில் இருந்தபோது கருணாநிதியை சந்திக்க அனுமதித்திருந்தால் அதிமுகவை அவரிடம் ஒப்படைத்திருப்பார் என திமுக அமைப்பு செயலாளர் R.S. பாரதி தெரிவித்திருக்கிறார். ஈரோடு மாவட்டம் பவானியில் நடைபெற்ற திமுக கூட்டத்தில் பேசிய அவர், எம்ஜிஆரை சந்திக்க விடாமல் சதிகாரர்கள் கருணாநிதியை தடுத்ததாக குற்றம் சாட்டினார். இந்தியாவில் உள்ள மற்ற மாநிலங்களை விட பொருளாதார வளர்ச்சியில் முதன்மை மாநிலமாக தமிழ்நாடு திகழ்வதாக சுற்றுலாத்துறை அமைச்சர் இரா ராஜேந்திரன் தெரிவித்திருக்கிறார். தமிழ்நாடு சுற்றுலாத்துறை மற்றும் இந்து குழுமம் இணைந்து நடத்திய ஃபேர்ஸ் அண்ட் ஃபெஸ்டிவல்ஸ் புத்தக வெளியீட்டு விழாவில் பேசிய அவர், சுற்றுலா வளர்ச்சிக்காக பெரும் திட்டத்தை முதல்வர் உருவாக்கி தந்திருப்பதாக கூறினார்.
சென்னை பள்ளிக்கரணையில் உள்ள அரசு பள்ளியில் நடைபெற்ற நலம் காக்கும் ஸ்டாலின் மருத்துவ முகாமை அமைச்சர் மா சுப்பிரமணியன் துவக்கி வைத்து நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். இந்த முகாமில் பல்வேறு நோய்களுக்கு சிகிச்சை மற்றும் பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டன. மாற்றுத்திறனாளிகளுக்கு அடையாள அட்டைகள், கர்ப்பிணி தாய்மார்களுக்கு ஊட்டச்சத்து பெட்டகங்கள் உள்ளிட்ட பல நலத்திட்டங்களை அமைச்சர் மா சுப்பிரமணியன் வழங்கினார். சென்னை ராயபுரத்தில் பயன்பாடற்ற டிரான்ஸ்பார்மரில் தூய்மை பணியாளர் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. தூய்மை பணி தனியார் மயமாக்கப்பட்டதால் கடந்த 6 மாதங்களாக வேலைக்கு செல்லாமல் இருந்த நிலையில் இந்த விபரீத முடிவு எடுத்ததாக கூறப்படுகிறது. சென்னை திருவொற்றியூரில் குளிரில் நடுங்கியபடியே சாலையோரத்தில் உறங்கிக் கொண்டிருந்த 300க்கும் மேற்பட்ட ஆதரவற்றோருக்கு தவேக சார்பாக போர்வை, பிஸ்கட் போன்றவை வழங்கப்பட்டன. அதிக பனிப்பொழிவு காரணமாக பிளாஸ்டிக் கவர்களை கட்டிக்கொண்டு படுத்திருந்தவர்களை தவேக நிர்வாகிகள் தேடி சென்று போர்வைகளை வழங்கி உதவினர். மதுரையிலிருந்து ராமேஸ்வரத்திற்கு ரயிலில் வந்த வட மாநிலத்தவர்கள் 300க்கும் மேற்பட்டோர் டிக்கெட் இன்றி பயணித்த நிலையில் அவர்களை பரிசோதனை செய்ய முயன்றபோது கோஷமிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. மத்திய பிரதேசத்தை சேர்ந்த இவர்கள் டிக்கெட் எடுக்காமல் பயணிப்பதாக வந்த தகவலை அடுத்து நடு வழியில் ரயிலில் ஏறிய பரிசோதகர்கள் சோதனை செய்தனர். சென்னையில் கடத்தப்பட்ட தெலங்கானா மாநிலத்தைச் சேர்ந்த தொழிலதிபர் மீட்கப்பட்ட நிலையில் கடத்தல்காரர்கள் 6 பேரை ஆந்திர மாநிலம் நெல்லூரில் வைத்து போலீசார் கைது செய்தனர். KV ரங்காரெட்டி மாவட்டத்தைச் சேர்ந்த ரவீந்திர கவுடா பழைய கார்கள் வாங்கி விற்கும் தொழிலில் 5 கோடிக்கும் மேல் நஷ்டம் ஏற்பட்டதால் தனது குடும்பத்துடன் சென்னைக்கு இடம்பெயர்ந்துள்ள அவரை கடன் கொடுத்தவர்கள் கடத்தியதாக கூறப்படுகிறது. கிருஷ்ணகிரி மாவட்டம் சூளகிரி அருகே பணம் நகைக்காக முதியவர் மற்றும் மூதாட்டி ஒருவரையும் கொலை செய்த வழக்கில் தாய், மகன் உட்பட 4 பேரை போலீசார் கைது செய்தனர். மாகடி கிராமத்தைச் சேர்ந்த 60 வயது முதியவர் முனியப்பாவை மது போதையில் அடித்து கொலை செய்து கொலையாளிகளில் ஒருவரான சின்னராஜ் தனது தாயுடன் சேர்ந்து 9 மாதத்திற்கு முன்பாக மூதாட்டி நாகம்மாவை கொலை செய்திருக்கின்றனர். தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம் காந்தி நகர் பகுதியில் பட்ட பகலில் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட சுடலைமுத்து என்பவரின் கொலைக்கு நீதி கேட்டு அப்பகுதி மக்கள் 100க்கும் மேற்பட்டோர் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். தொடர்ச்சியாக இதுபோன்ற சாதிய கொலைகள் நடைபெற்று வருவதாகவும் அதற்கு இந்த பகுதி அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை என குற்றம் சாட்டுகின்றனர். தருமபுரி மாவட்டம் அரூர் அருகே எலிப்பே சாப்பிட்டு வாந்தி மயக்கம் ஏற்பட்டு அரசு பள்ளி மாணவிகள் 4 பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இளங்குன்னி அரசு மேல்நிலைப் பள்ளியில் 10ஆம் வகுப்பு படிக்கும் அந்த மாணவிகள் அரையாண்டு தேர்வில் மதிப்பெண் குறைந்ததால் பெற்றோர் மற்றும் ஆசிரியர்களுக்கு பயந்து பஞ்சாமிர்தத்தில் எலிபேஸ் கலந்து சாப்பிட்டதாக கூறப்படுகிறது. தனது 16 வயது மகள் தற்கொலைக்கு காரணமான நபர்களை கைது செய்ய கோரி பெண் தூய்மை பணியாளர் ஒருவர் கன்னியாகுமரி மாவட்ட எஸ்பியிடம் புகார் அளித்திருக்கிறார். கன்னியாகுமரியைச் சேர்ந்த தூய்மை பணியாளர் விஜயலட்சுமியையும் அவரது மகளையும் வீட்டிற்கு அருகில் வசித்து வரும் பொன்னுராஜின் மனைவி அவதூறாக பேசி அவர்களை தாக்கியதாக கூறப்படுகிறது. புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வக்கோட்டையில் 2 நபர்களிடையே ஏற்பட்ட தகராறில் தொடர்பில்லாத 70 வயது முதியவரை போலீசார் கைது செய்திருப்பதாக புகார் எழுந்திருக்கிறது. மோகனூரில் நிலப்பிரச்சனை தொடர்பாக 2 நபர்கள் தகராறு செய்ததாக கூறப்படுகிறது. இந்த வழக்கில் தொடர்பு இல்லாத முதியவர் கோவிந்தராஜை போலீசார் கைது செய்திருப்பதாக அவரது மனைவி வேதனையுடன் புகார் தெரிவித்திருக்கிறார். சென்னை வடசரவாக்கத்தில் 7ஆம் வகுப்பு மாணவியிடம் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்ட அரசு பேருந்து நடத்துனரை கைது செய்ய வலியுறுத்தி காவல் நிலையம் முன்பு பொதுமக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் பதற்றமான சூழல் நிலவிய நிலையில் முறையாக விசாரணை நடத்தி நடவடிக்கை எடுக்கப்படும் என போலீசார் உத்தரவாதம் அளித்ததை ஏற்று அவர்கள் கலைந்து சென்றனர். தமிழறிஞர் ஜீகன் பால்குக்கு தரங்கம்பாடியில் மணிமண்டபம் கட்ட வலியுறுத்தி மீனவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பொறையாறில் மணிமண்டபம் கட்ட எதிர்ப்பு தெரிவித்து தரங்கம்பாடி பொதுமக்கள் கடையடைப்பு மற்றும் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்ட நிலையில் தரங்கம்பாடியில் இடம் கொடுத்தால் அங்கேயே மணிமண்டபம் கட்டுவதாக அதிகாரிகள் உறுதியளித்தனர். குமரிக்கடல் பகுதியில் கப்பல் மோதி 3 நாட்டுப்படகுகள் சேதமடைந்த நிலையில் அதில் இருந்த மீனவர்கள் கடலில் குதித்து உயிருக்கு போராடிய வீடியோ காட்சி வெளியாக இருக்கிறது. கன்னியாகுமரி மாவட்டம் வள்ளவிளையைச் சேர்ந்த மீனவர்கள் மீன்பிடிக்க சென்றபோது நாட்டுப்படகுகளை சேதப்படுத்திய கப்பல் நிறுவனம் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பாதிக்கப்பட்ட மீனவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.
மாவட்டம் துறையூர் சுற்றுவட்டார பகுதிகளில் சிறிய ரக விமானங்கள் தாழ்வாக பறந்து செல்வதால் வயல்களில் பணியில் ஈடுபடும் விவசாயிகள் அச்சமடைந்துள்ளனர். துறையூர், பச்சப்பெருமாள்பட்டி, நெட்டவேலம்பட்டி, எரகுடி, தங்கநகர் உள்ளிட்ட கிராமங்களில் பகல் நேரங்களில் சிறிய ரக விமானம் தாழ்வாக பறந்து செல்வதாக கூறப்படுகிறது. தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் பேருந்து நிலையத்தில் மினி பேருந்து குறித்த நேரத்தில் இயக்குவது தொடர்பாக மினி பேருந்து ஓட்டுநர்களிடையே அடிக்கடி தகராறு ஏற்படுவதால் பயணிகள் கடும் சிரமத்திற்கு ஆளாகின்றனர். இதுகுறித்து வட்டார போக்குவரத்து துறை அதிகாரிகளும் மாவட்ட நிர்வாகமும் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்திருக்கிறது. கோவை ஜிடி நாயுடு பாலத்தில் தனியார் பள்ளி வாகனத்தின் பின்பக்க டயர் திடீரென கலன்று ஓடிய நிலையில் ஓட்டுநர் வாகனத்தை சாமர்த்தியமாக நிறுத்தியதால் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது. மாணவர்களை ஏற்றிக்கொண்டு சென்ற அமிர்தா வித்யாலயா பள்ளி வாகனத்தில் இருந்து கலன்று 1 கிலோமீட்டர் தூரத்திற்கு ஓடிய டயரை தனியார் தொலைக்காட்சி ஒளிப்பதிவாளர் ஒருவர் லாபகமாக பிடித்தார். திருத்தணி ரயில் நிலையம் அருகே பாழடைந்த ரயில்வே குடியிருப்பு கட்டடத்தில் இருந்து மனிதனின் எலும்புக்கூடு மீட்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இறந்தவர் ஆணா பெண்ணா என்பதை கண்டறிய தடயவியல் சோதனைக்கு எலும்புக்கூடை போலீசார் அனுப்பி வைத்துள்ளனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் சாணமாவு பகுதிகளில் முகாமிட்டிருந்த 40க்கும் மேற்பட்ட யானைகள் கூட்டத்தை வனத்துறையினர் பட்டாசு வெடித்து கஸ்பா வனப்பகுதிக்குள் விரட்டி அடித்தனர். கர்நாடக மாநிலம் பன்னார்கட்டா வனப்பகுதியில் இருந்து குட்டிகளுடன் இடம்பெயர்ந்த யானைகள் கூட்டம் விளைநிலங்களுக்குள் புகுந்து பயிர்களை சேதப்படுத்திவிட்டு சென்றன. கேரள மாநிலம் வயநாடு மாவட்டத்தில் வனப்பகுதிக்குள் விறகு சேகரிக்க சென்ற முதியவரை புலி தாக்கிக் கொன்ற சம்பவம் அப்பகுதி மக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. புல்பள்ளி கிராமத்தைச் சேர்ந்த முதியவர் மாறன் தனது சகோதரியோடு வனப்பகுதிக்குள் விறகு சேகரிக்க சென்றபோது புலி தாக்கியது. தென்காசி மாவட்டம் கடையம் அருகே சோகோ விவசாய பண்ணை தோட்டத்தில் பாறைக்குள் பதுங்கியிருந்த 12 அடி நீளமுள்ள ராஜநாகத்தை வனத்துறையினர் லாபகமாக பிடித்தனர். கோவிந்தப்பேரி பகுதியில் பண்ணைக்குள் ஊர்ந்து சென்ற ராஜநாகத்தை போராடி பிடித்த வனத்துறையினர் வாளையார் பிச்சாடர் வனப்பகுதியில் பத்திரமாக விடுத்தனர். கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டை ஒட்டி உதகையில் 15 நாட்கள் நடைபெறும் சாக்லேட் திருவிழா தொடங்கியது. விழாவில் டார்க், மில்க், ஒயிட் என 3 ரகங்களில் பாதாம், பிஸ்தா, முந்திரி, திராட்சை உள்ளிட்ட பொருட்களை கொண்டு 150 வகையான ஹோம்மேட் சாக்லேட்டுகள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. மதுரை அவனியாபுரம் அருகே நட்சத்திர ஹோட்டலில் நடைபெற்ற கிறிஸ்துமஸ் விழாவில் அமெரிக்க நாட்டு கல்லூரி மாணவர் ஒருவர் தமிழில் சரளமாக பேசி அனைவரது கவனத்தையும் ஈர்த்தார். விழாவில் இசைக்குழுவினர் பாடல்களை பாடியும் ஏராளமானோர் நடனமாடியும் ஒருவருக்கொருவர் கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டனர். சென்னை திருவொற்றியூரில் உள்ள வடிவுடையம்மன் திருக்கோவிலில் உள்ள ஆதிசேஷ திருக்குளம் சுத்தம் செய்யாமல் குப்பை கழிவுகளின் கூடாரமாக காட்சியளிக்கிறது. சமூக விரோதிகளின் இருப்பிடமாக மாறி வரும் திருக்குளத்தினை கோயில் நிர்வாகத்தினர் சுத்தம் செய்து பாதுகாக்க வேண்டும் என பக்தர்கள் கோரிக்கை விடுத்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளியில் உள்ள மின் செயற்பொறியாளர் அலுவலகத்தில் விவசாய மின் இணைப்பு பெற விவசாயிகள் காத்து கிடப்பதாக புகார் எழுந்துள்ளது. தட்கல் மூலமாக விண்ணப்பித்த 50க்கும் மேற்பட்ட விவசாயிகளுக்கு மின் இணைப்பு வழங்க அதிகாரிகள் பல மணி நேரம் தாமதப்படுத்துவதாக வேதனை தெரிவித்தனர். தமிழறிஞர் ஜீகன் பால்குவிற்கு பொறையாறில் மணிமண்டபம் கட்ட எதிர்ப்பு தெரிவித்து 500க்கும் மேற்பட்ட மீனவர்கள் உண்ணாவிரத போராட்டம் நடத்தினர். தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை அமைச்சர் சாமிநாதன் தலைமையில் பொறையாறில் இதற்கான அடிக்கல் நாட்டு விழா நடைபெறும் என அறிவிக்கப்பட்ட நிலையில் ஜீகன் பால்கு வாழ்ந்து மறைந்த தரங்கம்பாடியில்தான் மணிமண்டபம் அமைக்க வேண்டும் என்று வலியுறுத்தி போராட்டம் நடைபெற்று வருகிறது. கரூர் காந்திகிராமம் பகுதியில் பழுதடைந்து காணப்பட்ட மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி இடித்து அகற்றப்பட்ட போது அருகில் உள்ள வீடு மீது விழுந்ததால் வீட்டின் சுவர் உள்ளிட்ட பகுதிகள் சேதமடைந்தன. உரிய பாதுகாப்பு இல்லாமல் நீர்த்தேக்க தொட்டி இடித்து அகற்றப்பட்டதே வீடு சேதமடைந்ததற்கு காரணம் என அதன் உரிமையாளர்கள் தெரிவித்தனர். புதுக்கோட்டை அருகே செல்லுக்குடியில் உள்ள குளத்தின் கரையின் பாதையை அப்பகுதியைச் சேர்ந்த ஒரு சிலர் அடைத்ததாக புகார் எழுந்திருக்கிறது. இதனால் அங்குள்ள மொக்கையா குடும்பத்தினர் குளத்தில் இறங்கி வெளியில் செல்லும் நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் இதுகுறித்து மாவட்ட நிர்வாகம் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். திருவள்ளூர் மாவட்டம் ஊத்துக்கோட்டை அருகே பொது கழிவறை கட்டி முடிக்கப்பட்டு பல ஆண்டுகள் ஆகியும் பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு இன்னும் திறக்கப்படாமல் இருப்பதாக புகார் கூறப்படுகிறது. சிற்றப்பாக்கம் பகுதியில் கட்டப்பட்டுள்ள அந்த கழிப்பறையின் கட்டடத்தில் செடி கொடிகள் மண்டி பாழடைந்து கிடப்பதாக குற்றம் சாட்டப்படுகிறது.
மாவட்டம் பன்ருட்டி அருகே கனமழையின் காரணமாக சாத்திப்பட்டு இருளன்குப்பம் செல்லும் சாலை சேதமடைந்ததால் மக்கள் சிரமத்திற்கு ஆளாகினர். ஓராண்டாக சாலை சீரமைக்கப்படாததால் அப்பகுதியில் உள்ள விளைநிலங்களில் அறுவடை செய்த விளைபொருட்களை டிராக்டர், லாரி உள்ளிட்ட வாகனங்களில் ஏற்றி செல்ல முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் புகார் தெரிவிக்கின்றனர். அரசு பேருந்தின் ஜன்னல் கண்ணாடி உடைந்ததற்கு பெண் பயணிதான் காரணம் என கூறி அவரை இறங்க விடாமல் தடுத்து வாக்குவாதத்தில் ஈடுபட்ட நடத்துனர் திருப்பத்தூரில் காவல் நிலையத்திற்கு அழைத்துச் சென்ற வீடியோ வெளியாகியது. பெங்களூரைச் சேர்ந்த சதீஷ்குமார், அவரது மனைவி காமாட்சி இருவரும் பயணித்த அரசு பேருந்தின் ஜன்னல் கண்ணாடியை காமாட்சி திறக்கும் போது உடைந்ததாக கூறப்படுகிறது. கடலூர் மாவட்டம் புவனகிரி அருகே சாலையோர சாக்கடை கால்வாயில் தனியார் பள்ளி வேன் திடீரென இறங்கி விபத்துக்குள்ளானதில் அதில் பயணம் செய்த 15 மாணாக்கர்கள் காயமின்றி தப்பினர். ஸ்ரீ சரஸ்வதி வித்யாலயா பள்ளி வேன் மாணவர்களை ஏற்றிக்கொண்டு கீரப்பாளையத்தில் சென்று கொண்டிருந்த போது ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து சாலையோர சாக்கடை கால்வாயில் இறங்கியது. ஜம்மு காஷ்மீரின் குப்வாராவில் காட்டுத்தீ வேகமாக பரவி வருவதால் மக்கள் அச்சமடைந்துள்ளனர். இதனையடுத்து ஏராளமான தீயணைப்பு மற்றும் வனத்துறை வீரர்கள் தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். காட்டுத்தீ காரணமாக பல ஏக்கரில் நிலங்கள் சேதமடைந்ததாக தகவல் வெளியாக இருக்கிறது. ஜம்மு காஷ்மீருக்கு மத்திய அரசு தாராளமாக நிதி வழங்குவதாக புகழ்ந்து பேசியதற்கு கடும் விமர்சனங்கள் எழுந்த நிலையில் அதற்கு முதலமைச்சர் ஓமர் அப்துல்லா பதிலளித்திருக்கிறார். தனது பாராட்டு யாரையும் திருப்திப்படுத்த அல்ல என்று அவர் சிறப்பாக செயல்படும் போது பாராட்டுவதாகவும் அதே சமயம் குறைகளை சுட்டிக்காட்டுவதாகவும் கூறினார். மத்திய பிரதேசத்தின் ஜபல்பூரில் உள்ள அரசு மருத்துவமனையில் பச்சிளம் குழந்தைகளுக்கான தீவிர சிகிச்சை பிரிவுக்குள் எலி சுற்றித் திரியும் வீடியோ வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மருத்துவ பணியாளர்களின் அலட்சியத்தால் 6 குழந்தைகளுக்கு HIV நோய் தொற்று பரவிய சம்பவத்தின் அதிர்ச்சி மறைவதற்குள் இதுபோன்ற வீடியோ வெளியாகி மக்களிடையே கோபத்தை ஏற்படுத்தியுள்ளது. கர்நாடக அரசு ஊழியர்களுக்கு அலுவலக ஒழுக்கம் குறித்து சுற்றறிக்கை அனுப்பப்பட்டுள்ளது. கிழிந்த ஜீன்ஸ், ஸ்லீவ்லெஸ் ஆடைகள் மற்றும் மிகவும் இறுக்கமான ஆடைகளை அணிவதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. அரசு ஊழியர்களின் நடமாட்டத்தை கண்காணிக்க அரசு லெட்ஜர்கள் மற்றும் இயக்க பதிவேடுகளை அறிமுகப்படுத்தியுள்ளது. மத்திய பிரதேசத்தில் பள்ளி வேன் வரவில்லை என கூறி 10 வயது சிறுமி 3 மணி நேரமாக சாலையில் அமர்ந்து போராட்டம் நடத்திய சம்பவம் அனைவரின் கவனத்தையும் ஈர்த்திருக்கிறது. 18 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள பள்ளிக்கு தினமும் வேனில் சென்று வந்த நிலையில் வேன் கட்டணத்தை பெற்றோரால் கட்ட முடியாததால் பள்ளி நிர்வாகம் அந்த வழியாக வேனை இயக்கவில்லை என சொல்லப்படுகிறது. வங்கதேசத்தில் வன்முறையில் ஈடுபட்டு வரும் போராட்டக்காரர்கள் அந்நாட்டின் நாடாளுமன்றத்திற்குள் நுழைய முயன்றதால் பதற்றம் அதிகரித்தது. வங்கதேசத்தில் மர்ம நபர்களால் சுட்டுக் கொல்லப்பட்ட மாணவர் அமைப்பின் தலைவர் ஷெரீப் ஒஸ்மான் ஹாதியின் உடலுக்கு பலத்த பாதுகாப்புடன் இறுதி ஊர்வலம் நடைபெற்றது. இஸ்ரேலில் கடந்த 2023ஆம் ஆண்டு நடந்த தாக்குதல் சம்பவம் குறித்து முறையாக விசாரிக்க விசாரணை ஆணையம் அமைக்க வலியுறுத்தி டெல் அவிவில் ஏராளமானோர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். நீண்ட காலமாக பிரதமர் பதவியில் இருக்கும் பெஞ்சமின் அக்டோபர் 7ஆம் தேதி நடந்த தாக்குதல் சம்பவத்திற்கு பொறுப்பேற்க வேண்டும் என வலியுறுத்தினர். தைவானை வட்டமிடும் சீன போர் விமானங்கள் மற்றும் கப்பல்களால் அங்கு பதற்றம் ஏற்பட்டுள்ளது. தைவானின் கடல் பகுதிகளை நேற்று சீனாவின் 7 ராணுவ விமானங்களும் 11 போர்க்கப்பல்களும் சுற்றி வளைத்துள்ளதை உறுதிப்படுத்தியுள்ள அந்நாட்டு பாதுகாப்புத்துறை சீனாவின் செயல்பாடுகளை தைவான் ஆயுதப்படைகள் தீவிரமாக கண்காணித்து உரிய நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக தெரிவித்துள்ளது. மத்திய கிழக்கு நாடான ஐக்கிய அரபு அமீரகத்தில் திடீரென கனமழை கொட்டி தீர்த்தது. அந்நாட்டின் துபாய், அபுதாபியில் பல்வேறு பகுதிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. சாலைகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதால் வாகன ஓட்டிகள் அவதியடைந்தனர். வெள்ளம் சூழ்ந்த பகுதிகளில் இருந்து தண்ணீரை வெளியேற்றும் பணியில் ஊழியர்கள் ஈடுபடுத்தப்பட்டனர். இலங்கை கிளிநொச்சியில் இந்திய ராணுவத்தினரால் மேற்கொள்ளப்பட்ட பாலம் புனரமைப்பு பணிகள் முடிவடைந்ததை அடுத்து பணியில் ஈடுபட்ட இரு நாட்டு ராணுவத்தினர் குழு புகைப்படம் எடுத்துக் கொண்டனர். நிட்ரா புயலால் கிளிநொச்சி தேசிய நெடுஞ்சாலையில் சேதமான பாலம் ஆபரேஷன் சாகர் பந்து திட்டத்தின் மூலம் இந்திய ராணுவத்தால் புனரமைக்கப்பட்டது. வரலாற்றில் முதல் முறையாக மாற்றுத்திறனாளியை விண்வெளிக்கு அனுப்பி ப்ளூ ஆரிஜின் நிறுவனம் சாதனை படைத்துள்ளது. பைக் விபத்தில் கால்களை இழந்த ஜெர்மனியைச் சேர்ந்த விண்வெளி பொறியாளர் மிக்காலா பெந்தஸ் உட்பட 5 பேர் கொண்ட குழு நேற்று நியூ ஷெப்பர்ட் ராக்கெட்டில் விண்வெளிக்கு சென்று பத்திரமாக பூமிக்கு திரும்பினர்.
கிறிஸ்துமஸ் கொண்டாட்டத்தின் ஒரு பகுதியாக பல்கேரிய தலைநகர் சோஃபியாவில் 100க்கும் மேற்பட்டோர் சாண்டா கிளாஸ் வேடமணிந்து பைக் பேரணி நடத்தினர். கிறிஸ்துமஸ் பண்டிகைக்காக ஷாப்பிங் செய்பவர்களை உற்சாகமூட்டுவதோடு ஆதரவற்ற குழந்தைகளின் கல்வி செலவுக்கு நிதி திரட்டும் நோக்கில் நடத்தப்பட்டது. ஐரோப்பாவில் உள்ள வடக்கு மாசிடோனியா நாட்டில் ஸ்கூபா டைவர்கள் ஏரிக்கடியில் கிறிஸ்துமஸ் மரத்தை நட்டு அனைவரையும் ஆச்சரியப்படுத்தினர். நீருக்கடியில் கிடைத்த சில அரிதான பொருட்களை கொண்டு அலங்கரிக்கப்பட்ட இந்த கிறிஸ்துமஸ் மரம் அரிய வகை நோய்களால் பாதிக்கப்பட்ட குழந்தைகளின் சிகிச்சைக்கு நிதி உதவி கோரி ஏரிக்கடியில் நடப்பட்டது. அடுத்த ஆண்டு இந்தியா மற்றும் இலங்கையில் நடைபெறும் T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடருக்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. சூரியகுமார் யாதவ், அபிஷேக் சர்மா, சஞ்சு சாம்சன், திலக் வர்மா, ஹர்திக் பாண்டியா, சிவம் துபே, வாஷிங்டன் சுந்தர், இஷான் கிஷன், அக்சர் பட்டேல், ரிங்கு சிங், ஜஸ்பிரிட் பும்ரா, ஹர்ஷித் ராணா, குல்தீப் யாதவ் மற்றும் வருண் சக்கரவர்த்தி உள்ளிட்டோர் அணியில் இடம்பெற்றுள்ளனர். கழுத்துவலி காரணமாக கடந்த தென்னாப்பிரிக்க தொடரில் இடம்பெறாமல் இருந்த சுப்மன் கில்லுக்கு T20 உலகக்கோப்பை தொடரில் வாய்ப்பு வழங்கப்படவில்லை. அதேபோன்று தென்னாப்பிரிக்க தொடரில் வாய்ப்பு வழங்கப்படாமல் இருந்து சையத் முஷ்டக் அலி டிராபி தொடரில் சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்திய இஷான் கிஷனுக்கு மீண்டும் வாய்ப்பளிக்கப்பட்டுள்ளது. தென்னாப்பிரிக்க அணிக்கு எதிரான T20 கிரிக்கெட் தொடரில் தொடர் நாயகன் விருது பெற்று அசத்திய தமிழகத்தை சேர்ந்த சுழல் பந்து வீச்சாளர் வருண் சக்கரவர்த்திக்கு T20 உலகக்கோப்பை தொடரில் வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. மேலும் மற்றொரு தமிழக ஆல்ரவுண்டரான வாஷிங்டன் சுந்தரும் அணியில் இடம் பிடித்திருக்கிறார். T20 உலகக்கோப்பை தொடருக்கான இந்திய அணியில் தேர்வானது குறித்து சஞ்சு சாம்சன் தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் பதிவிட்டுள்ளது வைரலாகி வருகிறது. நிறங்கள் நிச்சயம் மங்காது என்ற தலைப்பில் தனது புகைப்படத்தை இணைத்து அவர் பதிவிட்டிருக்கிறார். விஜய் ஹசாரே தொடரில் இந்திய அணியின் நட்சத்திர வீரர்களான ரோஹித் சர்மா மற்றும் விராட் கோலி ஆகியோர் விளையாட உள்ளனர். அதன்படி மும்பை அணிக்காக ரோஹித் சர்மா களமிறங்குகிறார். அவர் 2 போட்டிகளில் மட்டுமே விளையாடுவார் என குறிப்பிடப்பட்டுள்ளது. அதேபோல ரிஷப் பந்த் தலைமையிலான டெல்லி அணியில் விராட் கோலி விளையாட உள்ளார். ஹாக்கி இந்தியா லீக் தொடரில் தமிழகத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் விதமாக அக்காடு தமிழ்நாடு டிராகன்ஸ் அணியின் அதிகாரப்பூர்வ அறிமுக விழா சென்னையில் நடைபெற்றது. டி நகரில் உள்ள அக்காடு மெட்ரோபாலிட்டன் ஹோட்டலில் நடைபெற்ற விழாவில் அணியின் லோகோ மற்றும் ஆடையை உரிமையாளர் ஸ்வேதா சுந்தீப் ஆனந்த் வெளியிட்டார். சென்னையில் நடிகர் சிவகார்த்திகேயன் சென்ற கார் விபத்தில் சிக்கிய நிலையில் நல்வாய்ப்பாக யாருக்கும் காயம் ஏற்படவில்லை. நேற்று இரவு 7:30 மணியளவில் மத்திய கைலாஷ் பகுதியில் முன்னால் சென்ற காரின் மீது சிவகார்த்திகேயனின் BMW கார் மோதியது. ஆனால் பெரும் சேதம் ஏற்படாததால் இருவரும் சமரசமாக செல்ல முடிவு செய்தனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் அரசன் திரைப்படத்தின் ஷூட்டிங் விறுவிறுப்பாக நடைபெற்று வரும் நிலையில் படப்பிடிப்பு தளத்தில் சிம்புவோடு ரசிகர்கள் புகைப்படம் எடுத்துக் கொண்டனர். அப்போது ரேசிங் களத்தில் அஜித் குமாருடன் சிம்பு எடுத்த புகைப்படத்தை பிரேம் செய்து ரசிகர்கள் பரிசாக வழங்கினர். வந்தவாசி ஜலகண்டீஸ்வரர் ஆலயத்தில் ஸ்ரீ ஆதி ஐயப்பா சேவா சங்கத்தின் சார்பாக திருவிளக்கு பூஜை நடைபெற்றது. இங்குள்ள ஐயப்பன் சந்நிதியில் பக்தர்கள் சரணகோஷம் பாடி 18 படிகளில் தீபமேற்றி வழிபாடு நடத்தினர். இதில் பங்கேற்ற ஐயப்ப பக்தர்கள் சிலர் அருள் வந்து சாமியாடினர். புதுக்கோட்டை பூங்காநகர் பகுதியில் அமைந்துள்ள ஐயப்பன் கோயிலில் திருவிளக்கு பூஜை வெகு விமர்சையாக நடைபெற்றது. அகில பாரத ஐயப்ப சேவா சங்கம் சார்பில் நடைபெற்ற திருவிளக்கு பூஜையில் 200க்கும் மேற்பட்ட பெண் பக்தர்கள் கலந்து கொண்டு தீப விளக்கு ஏற்றி வைத்து சிறப்பு பூஜைகள் செய்து சாமி தரிசனம் செய்தனர். BMW நிறுவனம் தனது அனைத்து இருசக்கர வாகனங்கள் மீதும் வரும் ஜனவரி 1ஆம் தேதி முதல் 6% வரை விலை உயர்வை அறிவித்துள்ளது. அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு சரிவு மற்றும் மூலப்பொருட்களின் உள்நாட்டு விலை உயர்வு ஆகியவை காரணமாக இருசக்கர வாகனங்களின் விலையை உயர்த்துவதாக தெரிவித்துள்ளது.